வந்தாச்சு, கதையெல்லாம் நிஜம் பேச வந்தாச்சு. வாவ், சூப்பர் அண்ணா, எவ்வளவு கேம்ஸ் இருக்கு பாரு. ஆமாண்டா சுரேஷ், இன்னைக்கு எல்லா கேம்ஸையும் ஒரு கை பார்த்துடணும். அப்படியாடா கண்ணுங்களா? அப்போ முதல்ல என் பர்ஸை தான் பத்திரமா பார்த்துக்கணும். உங்க பர்ஸை இன்னைக்கு காலி பண்ணாம விட மாட்டானுங்க. ஐ ஜெயண்ட் வீல். ஐ ரோலர் கோஸ்டர். ஐ மினி ரயில். பாப்பா, பஞ்சு மிட்டாய். எப்படி? அம்மா அம்மா, பலூன் ஷூட்டிங்மா. எப்படி? இந்த முறை பாடுறா, மொத்த பலூனும் வெடிச்சு சதற போகுது. சுரேஷ், என்னால சரியா குறி வைக்க முடியலடா. அண்ணா, உன்னால முடியும். திரும்பவும் ட்ரை பண்ணு. விட்டுறாதனா? இந்தாடா, இந்த துப்பாக்கில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நீயே சுட்டு தள்ளு. பிரச்சனை துப்பாக்கில இல்லனா, உன் கண்ணுல தான். ஒருவேளை இருக்குமோ? இருக்காது இருக்காது, வயசானவங்களுக்கு தான் கண்ட பிரச்சனை வரும். டேய் சுரேஷ், என்னை பற்றி பேசு, என் கண்ணை பற்றி பேசாதடா. என் 2 கண்ணும் கண்ணு மாதிரி. எனக்கெல்லாம் துப்பாக்கியே தேவையில்லை, என் கண்ணாலேயே சுட்டு தள்ளிடுவேன். அடாடாடாடா, இந்த வெட்டி பேச்சாலேயே என்ன சுற்றாதனா? வா, அடுத்து என்ன விளையாடலான்னு பார்க்கலாம். அதுவும் சரிதான், அதோ பொம்மலாட்டம், போலாமா? கண்ணுங்களா, இதோட முடிச்சுக்கலாம்டா. சரிப்பா சரிப்பா. அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்த மான் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. தூரத்தில் ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்த மான் கூட்டம் எந்நேரத்திலும் பாய்ந்தோட தயாரானது. அதில் சற்று பார்வை மங்கலான மான் ஒன்று எதையும் கண்டு கொள்ளாமல் மேய்ந்து கொண்டிருந்தது. சற்றென பாய்ந்து வந்தது ஒரு புலி. சுற்றுப்புறத்தில் கவனமாக இருந்த எல்லா மான்களும் தப்பியோடிய நிலையில் பாவம் அந்த பார்வை குன்றிய மான் மட்டும் புலியிடம் சிக்கியது. பாவம் அந்த பார்வை குன்றிய மான் மட்டும் புலியிடம் சிக்கியது. டாக்டர், என் பையன் கோபிக்கு ஒரு ஐ டெஸ்ட் பண்ணணும். அவனோட நடவடிக்கைகளை கவனிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டிவியில் கிரிக்கெட் பார்க்கும்போது ஸ்கோர் சரியாக தெரியலன்னு டிவிக்கு பக்கமாக போய் உக்காந்துக்கிறான். நைட்டில் வானத்தை பார்த்து நிலா நட்சத்திரங்கள் எல்லாம் 2 தெரியுதுங்கிறான். ஸ்கூலில் கூட ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாதான் போர்டு கிளியராக தெரியுதான் டாக்டர். இஸ் இட் கோபி? வாங்க, உடனே செக் பண்ணிடலாம். நம்ம கோபிக்கு கிட்ட பார்வை, அதாவது மயோபியா அப்படிங்கிற குறைபாடு இருக்கு.
கிட்ட பார்வை இருக்கவங்க பக்கத்துல இருக்க பொருளை தெளிவா பார்க்க முடியும். ஆனா தூரத்துல இருக்கிறதெல்லாம் மங்கலா தான் தெரியும். இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் கோபி. கண்ணாடி போட்டுக்கிறது மூலமா உன்னோட பார்வையை தெளிவாக்கிடலாம். டாக்டர், வயசானவங்க தானே கண்ணாடிலாம் போடுவாங்க, நான் சின்ன பையன் தானே. அப்படி இல்ல தம்பி, வேகமா மாறிட்டு வர இந்த காலத்துல நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிட்டு வருது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் குழந்தையில இருந்தே செல்போன் யூஸ் பண்றாங்க. நீயும் அப்படிதானே? ஆமாம் டாக்டர், இவன் அதிக நேரம் செல்ஃபோனில் கேம் விளையாடுவான். இப்படி அதிக நேரம் டிவிலையும் செல்போன்லையும் நேரத்தை செலவிடுற குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே பார்வை திறன் குறைபாடு வந்துடுது. அதோட அவங்க நல்ல சத்தான உணவுகளையும் சாப்பிடுறது இல்ல. விட்டமின் ஏ சத்து நிறைந்த கீரைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் அதிகமா சாப்பிட்டா இது போல சின்ன வயசுலயே பார்வை குறைபாடு வராம தவிர்க்கலாம். கண்களை பாதுகாக்க சில தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. எப்போதுமே புத்தகத்தை கண்ணுக்கு பக்கத்துல வச்சு படிக்க கூடாது. 1 அடி தூரத்துல வச்சுதான் படிக்கணும். அடுத்து போதுமான வெளிச்சம் இல்லாத இடத்துல புத்தகங்களை படிக்கிறத தவிர்க்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நீண்ட நேரம் டிவி பார்க்கறதையும் செல்போன் பயன்படுத்துறதையும் தவிர்க்கணும். தேங்க்யூ டாக்டர், நீங்கள் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறதுல இருந்து பாதுகாப்பேன். பை தி வே, இந்த கண்ணாடி உனக்கு